நீங்க என்கிட்ட ரொம்ப நாளா கேட்டு இருந்த சார்லி 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 ஒரு கேம் தான் இன்னைக்கு விளையாட போறோம். சார்லி சார்லி ஆர் யூ தேர்? எப்படி இது கரெக்டா ஆன்சர் பண்ணுதுன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலா என்னால நம்பவே முடியல. சார்லி சார்லி நான் இந்த கேம் முடிச்சுக்கவா? நீங்க என்கிட்ட ரொம்ப நாளா கேட்டு இருந்த சார்லி 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 ஒரு கேம் தான் இன்னைக்கு விளையாட போறோம். 2015ல செம்ம வைரலா இருந்த ஒரு கேம் இது. இன்டர்நெட் சென்சேஷன்லயே பயங்கர வைரலா போன கேம்னா அது இது மட்டும் தான். அண்ட் இந்த கேம்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது இல்ல கனெக்ட் ஆனது என்னன்னா, இது வந்து ஒரு ஸ்கூல் யார்ட் கேம். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் விளையாடக்கூடிய ஒரு கேம் தான் சார்லி சார்லி. அண்ட் சார்லி சார்லினா யாரு, எதுக்காக சார்லி சார்லியோட கோஸ்ட் நம்ம இதெல்லாம் கேட்கறோம், எதுக்கு அந்த ஸ்பிரிட்டை கூப்பிடுறோம் அப்படின்ற ரெஸ்ட்லாம் நான் உங்ககிட்ட சொல்றதுக்கு முன்னாடி 25th ஆகஸ்ட் 12:30 ஆச்சு. நைட் 12 மணிக்கு மேல ஆச்சு. எங்க நின்றுட்டு இருக்கேன்னா ஒரு ஒத்தையடி பாதையில நின்றுட்டு இருக்கேன். எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஒரு பெரிய ஹியூஜ் ஆறு இருக்கு, ஒரு ரிவர் இருக்கு. அண்ட் ஆப்போசிட் சைட்லயும் தண்ணி தான் இருக்கு. பட் இந்த சைட்ல வந்து கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி தான் இருக்கு, மழை தண்ணி. பட் இங்க வந்து ஒரு பெரிய ஆறு இருக்கு. நம்ம ஏன் இந்த இடத்துல வந்து நின்று நீ சாரி சாரி விட போறோம்னா, இந்த இடத்துல வந்து ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. ரீசெண்டா 3 நாளைக்கு முன்னாடி ஒரு அம்மாவும் ஒரு பையனும் இங்க குளிச்சுட்டு இருக்கும் போது, ஐ மீன் துணி துவைச்சிட்டு இருந்திருக்காங்க அவங்க அம்மா. அந்த குட்டி பையன் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து குளிச்சுட்டு இருக்கும் போது அந்த பையன் மிஸ் ஆயிட்டான். அந்த பையனுக்கு என்ன ஆச்சுன்றதுலாம் நான் உங்ககிட்ட போக போக சொல்றேன். ரொம்ப 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 கஷ்டமா இருந்து அந்த விஷயத்த நான் கேட்கும் போதே அழுக ஆரம்பிச்சிட்டேன். அந்த அளவுக்கு ஒரு துயரமான சம்பவம் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி இந்த இடத்துல நடந்திருக்கு. அண்ட் இந்த ஸ்பாட்ல தான் அச்சு நின்றுட்டு இருக்கேன். ஸோ இங்க நம்ம சாரி சார்லி நீங்க என்கிட்ட ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த சாரி சார்லி கேம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு 1 lakh லைக் வந்து அச்சு ஓஜாபோட கிரேவ் யார்ட்ல போய் ட்ரை பண்ண போறேன். யாரெல்லாம் ட்ரை பண்ணிருக்காங்கன்னு, பட் அச்சு தான் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைமா ட்ரை பண்ண போறேன்னு நினைக்கிறேன். நீங்க அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த வீடியோக்கு 1 lakh லைக் பண்ணுங்க. சோ அங்க போய் நமக்கு என்னதான் நடக்குதுன்னு நம்ம நேர்ல பார்க்கலாம். சோ மறக்காம வீடியோவை லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அச்சு வந்து ஓஜாபோட கிரேவ் யார்ட்ல போய் விளையாட முடியும். அண்ட் கமிங் பேக் டு சார்லி 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 யாரு, அந்த குட்டி பையன் என்ன பண்ணா அப்படின்றதெல்லாம் நான் ரொம்ப ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது எனக்கு கிடைச்ச விஷயம் என்னன்னா, சார்லி சார்லியை பத்தி நிறைய கான்ஸ்பிரசி தியரிஸ் இருக்கு கைஸ். அதுல ஒண்ணு, ஒரு சார்லி சார்லின்றவன் ஒரு குட்டி பையன். அவன் வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டான். அந்த ஆக்சிடென்ட்ல இறந்து போன விக்டிம் தான் அவன். அதை தாங்கிக்க முடியாம தான் வந்து ஒரு ஆவியா ஸ்பிரிட்டா சுத்திட்டு இருக்கான். அவன் வந்து ஒரு கெட்ட ஸ்பிரிட்லாம் கிடையாது, அவன் நல்ல ஸ்பிரிட்னு சொல்ற ஒரு தியரி இருக்கு. ஆனா இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, சார்லி சார்லின்றது ஒரு குழந்தை. அந்த குழந்தை வந்து இறந்து போனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி குட்டி பசங்களோட விளையாட ஆசைப்படுறதால இல்ல பேச ஆசைப்படுறதால அது வந்து கனெக்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணும். அந்த கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட கனெக்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணும். அதனாலதான் வந்து சார்லியை கூப்பிட்ட உடனே அவன் வந்து எஸ் ஓ நோ கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்றான். அவன் ரொம்ப குட்டி பையன், அவனோட ஆசைக்காக தான் வரான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் தேர்ட் அண்ட் ஃபைனல் தியரி ஒன்று இருக்கு. அது என்னன்னா, சாரி சாரி அப்படின்ற அந்த குட்டி பையன் வந்து ஒரு சாத்தானோட குழந்தை, அதாவது சாட்டன் டீமனோட ஒரு குழந்தை தான் அவன். அவன் வந்து அவன் வந்து ரொம்ப கெட்ட பையன். ஆக்சுவலி அவன் வந்து சாத்தானுக்கு வழிபட்டு அவன் வந்து பலி கொடுக்கப்பட்ட ஒரு பையன். அவன் வந்து இறந்து போனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி சார்லி சார்லியை கூப்பிட்டு வந்து விளையாடும் போது ரொம்ப கெட்ட விஷயத்த மட்டும்தான் பண்ணுவான், நல்லவெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு தியரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய தியரியை கிராஸ் பண்ணியாச்சு. வந்ததுக்கு அப்புறமா நான் என்ன நினைச்சேன்னா, யாரா அந்த சார்லி சார்லி, நீ நம்ம கண்டிப்பா இந்த கேம் போட்டு பார்க்கலாம். நீங்க என்கிட்ட ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்க செய்யாம எப்படி இருக்க முடியும்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த விஷயம் இங்க நடந்து தெரிஞ்சது. அந்த குட்டி பையன் நான் சொன்னேன், அந்த குட்டி பையனோட கனெக்ட் ஆகிறதால அச்சு வந்து இங்க தான். அந்த குட்டி பையன் வந்து கெட்ட பையனா கிடையாது, ரொம்ப கியூட்டான ரொம்ப நல்ல பையன். அவனுக்கு என்ன நடந்ததுன்றது அச்சு சொல்றேன். அண்ட் சார்லி சார்லி மாதிரி வேற என்ன கேம்ஸ் ஆச்சு விளையாடணும் நீங்க ஆசைப்படுறீங்களோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் நீங்க சொல்ற எல்லாத்தையும் அச்சு நான் கண்டிப்பா பண்ணுவேன். அண்ட் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அச்சு பண்ற எல்லா வீடியோஸும் உங்களால பார்க்க முடியும். மறக்காம நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அச்சு என்னென்ன வீடியோஸ் போறோம் டக்கு டக்குன்னு உங்களுக்கு வந்து சேரும். சோ இப்போ கேம்குள்ள போயிடலாமா? ஆஃப் ஆகுது, போலாம். வீடியோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான டேர்லாம் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுவோம். வாங்க போலாம். டைம் இப்போ 12:46 ஆச்சு. அண்ட் அச்சு வந்து இந்த நடு ரோட்லயே உட்காந்து இந்த கேமை ஸ்டார்ட் பண்ண போறேன். ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு மிட் நைட்ல ஒரு கேமை இந்த மாதிரி உட்காந்து பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டு இருந்தேன். பட் அது சார்லி சார்லியா இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. நான் ஓஜா போர்டு இருக்கலாமோன்னு நினைச்சேன். பட் ஓஜா போர்டு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா ஆக்க போறோம். அதுக்காக நீங்க மறக்காம டபுள் டாப் பண்ணுங்க. ஏன்னா அச்சு வந்து ஓஜா போர்டை 1 lakh லைக் வந்த உடனே அச்சு கிரேவ் யார்ட்ல போய் உட்காந்து பண்ண போறேன். நம்ம ஸ்பூக்கியா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு அதுதான் வேணுமும் கூட. ஸோ யா
ஃபர்ஸ்ட் இந்த சாரி சார்லி கேமை விளையாடுறதுக்கு நம்ம நடுவில் ஒரு கிராஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே 2 பென்சில் வச்சுட்டு அண்ட் கேப்ஸ் இருக்க இடத்துல வந்து எஸ் அண்ட் நோ இது ரெண்டுத்தையும் ஆப்போசிட் டைரக்ஷனில் எழுத போகிறோம். அதுதான் இதோட ரூல் லைக் இந்த கேம் இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஆச்சு கிராஸ் பண்ணிட்டேன். இந்த இடத்துல வந்து எஸ் போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு. எஸ் அண்ட் நம்ம சார்லி கிட்ட வந்து என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படின்னா எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ் மட்டும் தான் கேட்கணும். அதனால தான் வந்து இவங்க எஸ் அண்ட் நோ மட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ ஆச்சு வந்து எஸ் எழுதிட்டேன். ஓகே நோ எழுதிடலாம். நோ நான் தான் தட்டிட்டேன். சார்லி இன்னும் வரல. அச்சு தான் தட்டிட்டேன். ஸோ யா அச்சு வந்து எஸ் எழுதியாச்சு. அண்ட் செகண்ட் எஸ் அவங்களுக்கு புரியணுன்றதுக்காக நம்ம வந்து ஒரு சின்ன ஹிண்ட் கொடுக்கலாம். எஸ் ஸோ சாரி பக்காவாக ரெடி பண்ணியாச்சு. ஸோ பர்ஃபெக்டாக ரெடி பண்ணிட்டேன். அண்ட் இதை சுற்றி நம்ம வந்து 4 கேண்டில்ஸ் வைக்க போகிறோம். இந்த 4 கேண்டில்ஸ் வந்து எதுனா யூஸ்வலாக நம்ம வந்து ஸ்பிரிட்ஸை வந்து கூப்பிடும் போது சமன் பண்ணும்போது ஆப்வியஸாக கேண்டில்ஸ் இருக்கணும். அண்ட் அந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் தான் போல இதுவும். ஸோ அச்சு வந்து இந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டான செட்டப் பண்ணிட்டேன். அண்ட் ஃபைனலாக நம்ம என்ன பண்ணோம்னா இந்த பென்சிலை வந்து இந்த மிடில் நம்ம வைக்கணும். நான் வந்து எஸ் இது பர்ஃபெக்டாக நிற்கணும். ஓகே ஏன் கைஸ் அச்சு வந்து ஆல்மோஸ்ட் செட் பண்ணிட்டேன். பட் இந்த மிடில் இருக்க அந்த பென்சில் மட்டும் எனக்கு பர்ஃபெக்டாக நிற்க மாட்டேங்கிறான். கஷ்டமாக இருக்கு. ஓகே ஒரு பெரிய போராட்டத்துக்கு பிறகு நம்ம வந்து பர்ஃபெக்டா நிக்க வச்சிட்டோம். இந்த சாரி கேமுக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அச்சு வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். நமக்கு பக்கத்துல இருக்க இந்த ஆறுல வந்து ஒரு பையன் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அது யாரு என்ன நடந்தது அன்னைக்கு அப்படின்றத கிளியரா சொல்றேன். ஒரு 3 நாள் முன்னாடி தீபாவளி முடிஞ்சது. அன்னைக்கு நம்ம எல்லாரும் ரொம்ப ஜாலியா ரொம்ப சந்தோஷமா ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்திருப்போம் நம்மளோட டேஸ். ஐ மீன் நம்ம பட்டாசுலாம் வச்சு ஜாலியா செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்திருப்போம். அந்த டைம்ல ஒரு 6 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து குளிக்க வந்திருக்காங்க இந்த ஆத்துல. அவங்க பட்டாசெல்லாம் எடுத்துட்டு வந்து ஜாலியா இங்க வந்து கிராக்கர்ஸ்லாம் வெடிச்சிட்டு அதுக்கப்புறம் போய் அவங்க குளிச்சுட்டு இருந்திருக்காங்க. அந்த டைம்ல அவங்க அம்மாவும் அந்த பக்கத்துல தான் உட்காந்து துணி துவைச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அவங்க அம்மா வந்து ரொம்ப புவர் ஃபேமிலி தான். அவங்க அம்மா வந்து துணி துவைச்சு அந்த அயன் பண்ணிலாம் கொடுக்குற அந்த ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க பக்கத்துல தான் இருந்திருக்காங்க. அந்த பையன் அம்மா இல்லாம தெரியாம வீட்டுக்கு வரது அந்த மாதிரிலாம் கிடையாது. ரொம்ப நல்லா படிக்கிற பையன், ரொம்ப நல்ல பையன், ரொம்ப பாசமான பையன். அவங்க அம்மாவுக்கு இருக்கிற ஒரே பையன், அப்பா கிடையாது, ஃபேமிலியில வேற யாருமே கிடையாது, ஒதுக்கி வைக்கப்பட்டவங்க. அவங்க அம்மா அப்பா லவ் மேரேஜ் அப்படின்றதால சின்ன வயசுல இருந்தே ஒதுக்கி வச்சிட்டாங்க. ஸோ இங்க வந்ததுக்கு அப்புறமா அவங்க அப்பா வந்து ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடியே இறந்துட்டு போயிட்டாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் அது என்னன்னு எனக்கு கரெக்டா தெரியல. அந்த குட்டி பையன் தான் அவங்க வீட்டுல படிச்சுட்டு அவங்க அம்மாக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்திருக்கான். அவங்க அம்மாக்கு அப்படியே உறுதுணையா இருந்துட்டு எல்லா விஷயத்துலயுமே அவங்க அம்மாக்காக நின்றுட்டு இருந்திருக்கான். அண்ட் அன்னைக்கு தீபாவளி அன்னைக்கும் அவங்க அம்மா வந்து லீவ் போட முடியாம எவ்வளோ விஷயம் இருந்தாலும் எவ்வளவு சந்தோஷமா செலிப்ரேட் பண்ண வேண்டிய நாளா இருந்தாலும் இங்க நிறைய பேரு காசுக்காகவும் ஒரு வேலை சாப்பாட்டுக்காகவும் வேலைக்கு போறவங்க தான் அதிகமா இருக்காங்க. அதே மாதிரிதான் இவங்களும் துணியெல்லாம் அழகா நம்ம போடுற அழகான அந்த துணியெல்லாம் வந்து துவைச்சு அயன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக விடிய காலையிலேயே வந்து இங்க துணியை துவைச்சிட்டு கிளீன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த டைம்ல பக்கத்துல தான் அவங்க எல்லாரும் உட்காந்து குளிச்சுட்டு இருந்திருக்கானுங்க. அந்த குட்டி பசங்க எல்லாரும் வந்து நீச்சல் அடிக்கிறது எல்லாமே பண்ணிட்டு இருந்திருக்காங்க. தண்ணி ஆழம் அதிகமா இருந்ததால அதுல வந்து ஒரு பையன் காணாம போயிட்டு இருக்கான். என்ன நடந்ததுன்னே யாருக்குமே புரியல. எல்லாரும் இங்கதான் இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. பட் தேடி பார்க்கும்போது அவனை காணோம். எதுவும் விளையாடுறானா அப்படின்னு கேட்டா அந்த மாதிரிலாம் அவன் கிடையவே கிடையாது. பையனை மட்டும் காணோம்னு சொல்லிட்டு எல்லாரும் பதறி போய் தேடிட்டு இருந்திருக்காங்க. என்ன நடந்ததுன்னு யாருக்குமே புரியல. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க அம்மா கிட்ட போய் ஓடி போய் பயந்து போய் இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு சொல்றாங்க. அண்ட் அவங்க அம்மா அழுது, நீச்சல் கூட அவங்க அம்மாக்கு தெரியாது, உடனே இறங்கி அவங்க பையனை தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த குட்டி பசங்க ஹெல்ப் பண்றாங்க. கூட இருக்கிறவங்க எல்லாரையும் ஹெல்ப்புக்கு கூப்பிடுறாங்க. எல்லாரும் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் அந்த பையனை ஒரு 3-4 ஹவர்ஸ் தேடினதுக்கு அப்புறமா விடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பையனை பெணமா எடுத்திருக்காங்க. அவங்க அம்மாவோட வேதனை எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அவன் வீட்டுல போய் சொல்லிட்டு போல, அவங்க அம்மாவை ஏமாத்திட்டு போகணும்னு நினைக்கல. அவங்க அம்மாவுக்கு இருந்த ஒரே ஒரு சொத்தே அவன் மட்டும்தான், ஒரே ஒரு பையன், அவனும் இறந்துட்டான் அப்படின்னு தீபாவளி அன்னைக்கு
அவங்க அம்மாக்கு தெரியும் போது அவங்க அம்மாக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த மனநிலைன்னு யோசிச்சு பாருங்க. உடஞ்சு போய் உட்காந்து அழுவ ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடமே அவங்களால முடியல. அவங்க கதறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அழுகுறாங்க. என்ன பண்றதுன்னே புரியாம அவனை எடுத்துட்டு போய் நடக்க வேண்டிய எல்லாமே அடக்கம் எல்லாம் பண்ணி எல்லாமே முடிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டா அவங்க அம்மாவுக்கு ஒரு கனவு வருது. இது என்ன கேட்கும் போது அப்படியே எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை. நான் ஸ்டன் ஆயிட்டேன். அந்த குட்டி பையன் அவங்க கனவுல சொல்லியிருக்கான், அம்மா நான் எப்பவுமே உங்க கூடயே தான் இருப்பேன். அதாவது நான் இல்லைன்றதுலாம் யோசிக்காதீங்க, நான் எப்பவுமே உங்க கூட தான் இருப்பேன். இதுக்கு முன்னாடி நான் ஸ்கூலுக்கு போனேன், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன், இதெல்லாமே பண்ணிட்டு இருந்தேன். பட் இதுக்கப்புறம் உங்க கூட மட்டும்தாமா இருக்க போறேன், நானும் அப்பாவும் உங்க கூடயே தான் இருக்க போறோம்னு சொல்லி அன்னைக்கு நைட் அவங்களுக்கு அந்த கனவுல வந்திருக்கு. அதை அவங்க அடுத்த நாள் சொல்லி அழுகுறாங்க, அப்படி கதறாங்க. அவங்களுக்கு நீ யாருமே இல்லை இதுக்கப்புறம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த பையன் கனவுல அதை சொல்லியிருக்கான். அப்படி அவங்க அம்மா அவ்வளோ மேடா அவன் மேல லவ் வச்சிருந்திருக்காங்க. அவன் இறந்துட்டான், பட் ஸ்டில் அவன் கனவுல எல்லாம் வரான், அவன் என் கூட தான் இருக்கான்னு நம்பிட்டு அப்படி அழுகுறாங்க. ஸோ அந்த பையன் இறந்து போன இடத்துக்கு ஆப்போசிட்ல தான் அச்சு இப்போ உட்காந்துட்டு இருக்கேன். இந்த இடத்துக்கிட்ட தான் அந்த பையன் 3 நாள் முன்னாடி இறந்து போன விஷயம் நடந்தது. ஸோ அச்சு இப்போ இங்க இருக்கேன். இந்த நடந்த மொத்த விஷயத்துலயும் நான் எதை பாக்குறேன் அப்படின்னா, அந்த பையன் சார்பா நான் என்ன சொல்லணும்னு எல்லாருக்கும் ஆசைப்படுறேன் அப்படின்னா, நம்ம அப்பா அம்மா நம்மள எவ்வளவு லவ் பண்றாங்களே, நம்மளை தாண்டி அவங்களுக்கு எதுவுமே கிடையாதுல்ல. இந்த உலகத்துல என்ன நடந்தாலும் அது நம்மளை தாண்டி தான் அவங்களுக்கு இருக்குல்ல. எல்லாத்தையும் தூக்கி போடுறாங்க, நமக்காக உயிரோட இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த ஆண்டிலாம் அவங்க ஹஸ்பண்ட் இறந்து அவங்க ஃபேமிலியே தூக்கி போட்டு வந்தவங்க. அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போனதுக்கு அப்புறமும் அவங்க பையனுக்காக மட்டும் தான் வாழ்ந்துருக்காங்க. இறந்து போனதுக்கு அப்புறமும் அவங்க பையனை நினைச்சுக்கிட்டே வாழ்க்கை ஃபுல்லா வாழ போற அந்த வழி இருக்குல்ல. அவன் இறந்துட்டான், நம்மளுக்கு எல்லாம் கிடைச்சிருக்க வாழ்க்கை இருக்குல்ல, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல ஆக்சுவலா. இதெல்லாம் என்னால யோசிக்க கூட முடியல. நம்ம இந்த உலகத்திலேயே அதிகமா லவ் பண்றவங்க யாரு நம்ம உட்காந்து யோசிச்சனாலே நம்மளால கண்டுபிடிச்ச முடியும், நம்ம அப்பா அம்மா மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்பதான் யாரா இருந்தாலும் அந்த இடத்துக்கு வரவே முடியும். ஸோ ப்ளீஸ் எப்பவுமே அவங்களை தூக்கி எறிஞ்சு எதுவும் பண்ணாதீங்க. அவங்க நம்ம இல்லைனாலும் முடியல, அவங்களால முடியாது. ஸோ இருக்க வரைக்கும் மாதிரி ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க, அவ்வளவுதான். ஸோ இது நான் இந்த பையனோட சார்பா உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். ஏன்னா நிறைய பேர் நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய இன்சிடென்ட்ஸ் பார்த்துருப்போம். நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க, நல்ல நாள் அதுமா இறந்து போயிட்டாங்க. ஆனா நியூஸ்ல வரது எல்லாமே லைக் அவங்க வீட்டுக்கு தெரியாம வந்தாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட சந்தோஷத்துக்கு கொஞ்ச நேரம் விளையாட வந்தவங்க அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த பையன் அவங்க அம்மா முன்னாடியே, அம்மா கண்ணு முன்னாடியே அந்த வேதனை. ஸோ இருக்கிற வரைக்கும் நம்ம பேரண்ட்ஸ் ரொம்ப நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ இந்த சார்லி கேமை ஸ்டார்ட் பண்ண போறேன். வயசு எனக்கு 25. ஆக்சுவலா 3 நாளா இருந்தாலும் நினைச்சேன். ஆக்சுவலா நீயோட 5வது நாள் ஆச்சு அந்த பையன் இருந்து. ஸோ சாரி, சின்ன மிஸ்டேக். ஸோ நம்ம இப்போ இந்த கேம் ஆரம்பிச்சிடலாமா? இப்போ கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஸ்பிரிட் கிட்ட ஒரு பெர்மிஷன் ஒன்று கேட்கணும். சார்லி ஆர் யூ தேர்? பென்சில் ஒழுங்கா இல்லையா? பென்சில் பர்ஃபெக்ட்டா பேலன்ஸ்டா இருக்கு. நோலாம் வரல, அது காத்துல நான் கையை வச்சு லைட்டா தள்ளினதுனால வந்தது. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆக்சுவலா நான் கையை வச்சு லைட்டா நவுத்திட்டேன். இது பேலன்ஸ் பண்றதா இதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் பண்ணி வச்சிருந்தேன். பர்ஃபெக்ட். ஓகே, இந்த பக்கம் லைட்டா தொடல. இப்போ நான் இந்த கேமை ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். சார்லி கிட்ட ஃபர்ஸ்ட் நம்ம இங்க இருக்கீங்களான்னு கேட்டு இந்த கேமை ஸ்டார்ட் பண்ண போறோம். சார்லி ஆர் யூ தேர்? சார்லி ஆர் யூ தேர்? கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா வச்சு பார்ப்போமா? ஏன் சார்லி ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாருன்னு எனக்கு தெரியல. சார்லி ஆர் யூ தேர்? எந்த மூமெண்ட்டும் இருந்த மாதிரியே தெரியல. நான் 3 வாட்டி கேட்டுட்டேன், இன்னமும் எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை சார்லி கிட்ட இருந்து. ஓகே, ஆக்சுவலா இந்த இடத்துல உட்காரதான் கைஸ் எனக்கு பயமா இருக்கு. மற்றபடி இந்த கேம் பயம் கொடுத்தான்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலா இல்ல, எனக்கு ஓகேவா தான் இருக்கு. இந்த லொகேஷன் தான் எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா அந்த பையனால இங்க நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க, அது ஒண்ணு இருக்கு. கைஸ் நான் 3 டைம்ஸ்க்கு மேல கேட்டுட்டேன், இப்போ வரைக்கும் எனக்கு எந்த ரெஸ்பாண்டும் வந்த மாதிரி தான். இந்த பென்சில் வர ஸ்ட்ரைட்டாவே நிக்க மாட்டேங்குது.
நட்ராஜ் பென்சில் வாங்காம வேற ஏதாவது நல்ல பிராண்ட் வாங்கியிருந்தா மேபி நின்றுக்குமான்னு தெரியல. வா பர்ஃபெக்டா நின்னா நட்ராஜ் கேக்குதான். ஓகே சார்லி சார்லி ஆர் யூ தேர்? ஒரு சின்ன மூமெண்ட் கூட இங்க இல்ல, எந்த மூமெண்ட்டும் இல்ல. எதுவுமே இல்ல. சார்லி சார்லி ஆர் யூ தேர்? எதுவுமே சின்ன மூமெண்ட் கூட இருந்த மாதிரி. ஆனா என் கால் மட்டும் செம்மையா நடுங்குது, ஏனே தெரியல, பயத்துல இந்த கால் மட்டும் செம்மையா நடுங்குது. சார்லி சார்லி ஆர் யூ தேர்? ஸ்ட்ரைட்டா வைக்கணும் தானே திருப்பி செகண்ட் கொஸ்டினுக்கு. கைஸ் எஸ்ன்னு வந்திருக்கேன், என்னால நம்பவே முடியல, எப்படின்னே தெரியல ஆக்சுவலா தெரியல. சரி அடுத்த கொஸ்டின் கேட்போம். இருக்காங்கன்னு வந்துருச்சு. சார்லி சார்லி இங்க இருக்காங்களா? ஓகே. ஐயோ எனக்கு பயப்பட நிக்க முடியல. என்ன கொஸ்டின் கேக்குதுன்னே தெரியலையே. சார்லி சார்லி are you a good spirit or a bad spirit? guys அந்த மூமெண்ட்டை கவனிச்சிங்களா? லைட்டா எஸ்ஸும் போல நோவும் போல, ஜஸ்ட் ஒரு ஷேக் மட்டும் இருந்தது. இது காத்தால தான் நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலா. இருந்தாலும் ஒரு பயம் இருக்கு எனக்குள்ள. சார்லி சார்லி எதுக்கு ஆன்சர் பண்ண மாட்டீங்க? நீங்க வந்து குட் ஸ்பிரிட்டா பேட் ஸ்பிரிட்டான்னு கேட்டா நீங்க வந்து எந்த ஆன்சருமே எனக்கு கொடுக்கவே இல்லை. ஏன்னா நீங்க வந்து பேட் ஸ்பிரிட்ன்ற சொல்ல விருப்பப்படலையா? கால் நடுங்குது எனக்கு பயத்துல. எந்த மூமெண்ட்டும் இல்ல, எந்த மூமெண்ட்டுமே இல்ல. எஸ்ன்னு வந்திருக்கு கைஸ், எஸ்ன்னு வந்திருக்கு. நான் திருப்பியும் இத ஸ்டெடியா வைக்கிறேன். அப்படின்னா அவங்க வந்து கெட்ட ஆத்மான்னு நம்ம கிட்ட வந்து வெளிப்படுத்த ஆசைப்படலையா? நான் 2 கொஸ்டின் கேட்டேன். நீங்க வந்து குட் ஸ்பிரிட்டா பேட் ஸ்பிரிட்டான்னு கேட்டேன். எனக்கு அதுக்கு வந்து லைட்டா ஒரு ஷேக் தான் இருந்துன்னு சொல்லி நான் திருப்பியும் வந்து நீங்க வந்து கெட்ட ஆத்மான்றத வெளியே சொல்ல பயப்படுறீங்களா, ஐ மீன் லைக் ஆசைப்படலையா அந்த மாதிரி கேட்கும் போது அந்த எஸ் கிட்ட போச்சு. ஸோ நம்ம கொஸ்டினை வந்து அகைன் ரிப்பீட் பண்ணலாம், ஒரே கொஸ்டின் கேட்கலாம். சார்லி சார்லி நீங்க குட் ஸ்பிரிட்டா? சார்லி சார்லி ஆர் யூ குட் ஸ்பிரிட்? எந்த மூமெண்ட்டுமே இல்ல, எஸ்ஸுமே போல நோவுமே போல. நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம்னு நினைக்கிறேன். சார்லி சார்லி நீங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் நடந்தா? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க, அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போலாம் கைஸ். இப்போ நம்ம திருப்பி அடுத்த கேள்வி கேட்கலாம். இவங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்றாங்க ஆக்சுவலா. ஆனா எனக்கு ரொம்ப பயமாவும் இருக்கு. ஆனா எனக்கு இதை கண்டினியூ பண்ணுமான்ற ஒரு பயம் இருக்கு. பஸ்லாச்சும் வந்து அடுத்த கொஸ்டினுக்கு போறேன். சார்லி சார்லி நீங்க என்ன பயம் கொடுத்த ட்ரை பண்றீங்களா? நீங்க என்ன பயம் கொடுத்த ட்ரை பண்றீங்களா? மேபி என் கூட எங்கேயாவது இருந்து பயம் கொடுத்த ட்ரை பண்றீங்களா? எனக்கு தெரியல, ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்கா இருக்கு. கைஸ் எஸ்ன்னு வந்திருக்கு. என்ன எதுக்கு அவங்க பயம் கொடுத்த ட்ரை பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியல. ஐயோ ஓகே
ஓகே, நான் இன்னும் ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். நான் ப்ளீஸ் அவங்க பயன்படுத்த ட்ரை பண்றாங்க. இவங்க தான் என்ன, இதுதான் என்ன ரொம்ப பயன்படுத்துது. ஆக்சுவலா நான் வந்து எப்படி இது கரெக்டா ஆன்சர் பண்ணுதுன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலா என்னால நம்பவே முடியல. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन கேக்குறேன். சாலி உங்களுக்கு நாங்க இங்க இருக்கிறது பிடிக்கலையா? லைட்டா எஸ்ன்னு வந்தது, ஆனா திருப்பியும் சேம் பொசிஷனுக்கே போயிடுச்சு. எஸ்ன்னு வந்து மறுபடியும் அதே இடத்துக்கு போயிடுச்சு கைஸ். எனக்கு எதுவுமே புரியல. ஓகே, நான் இப்போ வந்து இந்த கேமை முடிக்கவான்னு கேட்டு பாக்குறேன். நான் இங்க இருந்து போகலாமா? நான் இந்த கேமை முடிச்சுக்கவா? சாரி நான் இப்போ இந்த கேமை முடிச்சுக்கவா? நோன்னு வந்து திரும்பி விழுந்துருச்சு, சுத்திட்டு விழுந்துருச்சு. நம்ம திரும்பி அப்ப விளையாடிதான் ஆகணுமா? திருப்பி இன்னொரு வாட்டி கேட்கலாமா? ஓகே, நான் அதை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் கைஸ். எனக்கு இது என்னமோ லைக் எனக்கு போதும்னு நினைக்கிறேன். இன்னொரு வாட்டி கேக்குறேன். சாலி நான் இந்த கேமை முடிச்சுக்கவா? இது எப்போ எஸ்ஸுக்கு போச்சு நான் பாக்குறேன். சாலி நான் இந்த கேமை முடிச்சுக்கவா? எஸ்ன்னு வந்திருக்கு. சோ நம்ம இப்போ இந்த பேப்பர் எடுத்து அப்படியே ஃபர்ஸ்ட் எரிச்சிடலாம். சீரியஸா வந்து என்னால வந்து இதை முழு மனசா ஏத்துக்கவே முடியல. ஆனா வந்து இந்த சாலி கேம் விளையாடும் போது எப்படி அக்யூரேட்டா இந்த மாதிரி ஆன்சர்ஸ் நம்ம கேட்கும் போது வந்தது அப்படின்னு கேட்டா, ஆக்சுவலா நான் வந்து கேட்கறதுக்கு முன்னாடி சில இடத்துல கூட பென்சில் ஆடிட்டு தான் இருந்தது. அண்ட் நிறைய இடத்துல நான் பயந்தது வந்து இந்த பூச் அப்புறம் இந்த என்விரான்மெண்ட் தான் கைஸ். ஆக்சுவலா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்க நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. அந்த ரீசன்னால தான் நான் வந்து ரொம்ப பயந்தேன். கேமால பயந்தேன்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலா இல்ல. இருந்தாலும் வந்து நம்ம ஒரு ப்ராப்பரா இதை முடிக்கலாம். மேபி ஒருவேளை நடந்ததெல்லாம் உண்மையா இருந்திருந்ததுன்னா நமக்கு வேற ஃபியூச்சர்ல எதுவும் ப்ராப்ளம்ஸ் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து ப்ராப்பரா இந்த கேம் எண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம விளையாடின பேப்பரை அப்படியே கம்ப்ளீட்டா எரிச்சாச்சு. அண்ட் ஆன்சர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் நாங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். ஆக்சுவலா நாங்க ஒரு கொஸ்டின் கேட்டுட்டு எடுத்த உடனே ஆன்சர் கிடைச்சதான்னு கேட்டா இல்லவே இல்லை. சாலி இங்க இருக்கும்போது உடனே ஆன்சர் கிடைச்சதான்னு கேட்டா அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ஆக்சுவலா வந்து பென்சில் மூவ் ஆச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த கேண்டில் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கோம் எவ்வளவு அணைஞ்சிருக்கணும். நாங்க அவ்வளவு நேரமா இந்த வீடியோ மேக் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் சார்லி இருக்குதா இல்லையான்னு என்னோட ஒப்பீனியன் கேட்டா எனக்கு என்னமோ அந்த அளவுக்கு எதுவும் தோணல கைஸ். எனக்கு அந்த மாதிரி பயமா இல்லை. எனக்கு உண்மையாவே பயமா இருந்தது வந்து போன வாரம் போய் எடுத்த வீடியோ, மறக்கவே முடியாத வீடியோ, கிரேவியார்ட்ல வச்சு எடுத்த வீடியோ. அந்த வீடியோல வந்து நான் ரெட் புக் சேலஞ்ச் பண்ணிருப்பேன். நான் பார்க்காதவங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாம போய் பாருங்க. மேல இருக்க இந்த லிங்க் பிரஸ் பண்ணி கண்டிப்பா போய் பாருங்க. அந்த இடத்துல நடந்த எல்லாமே செம்ம ஸ்பூக்கியா இருந்தது. நான் கேட்ட கேள்வி, எனக்கு கிடைச்ச ஆன்சர், நாங்க நடந்த விஷயம் எல்லாமே பயங்கரமா இருந்தது. என்னால கண்டிப்பா மறக்கவே முடியாது. நான் வந்து அந்த வீடியோவை திருப்பி நான் அதே வாடி செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அந்த இடத்துல வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இன்னும் பயங்கரமா இருந்தது. ஸோ மறக்காம அந்த வீடியோவை போய் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அதே வீடியோவா ஏன் லைவ்ல பண்ணக்கூடாதுன்னு யோசிச்சு இன்ஸ்டாகிராம்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். இந்த சேலஞ்சை சாட்டர்டே ஒரு சண்டே பண்ணலாமான்னு சொல்லிட்டு சாட்டர்டே பண்ண சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. எனக்கு 63% வந்து சாட்டர்டே பண்ண சொல்லியிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு அச்சு வந்து அதே ரெட் புக் சேலஞ்சை அதே கிரேவியார்ட்ல உங்க முன்னாடி லைவ்ல போய் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நைட்டு 12 மணிக்கு திரும்பி உங்க எல்லாரையும் வந்து மீட் பண்ணுவேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் அண்ட் மறக்காம வீடியோவை லைக் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நைட் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்கணும்னு ஏதாவது இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஆச்சு உங்களோட கமெண்ட்ஸ் ரீட் பண்ணிட்டு அந்த கொஸ்டின் அங்கே போய் கேட்க போறேன். அண்ட் அந்த வீடியோவை பார்க்காதவங்கலாம் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு அங்கே என்னென்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து அச்சு முடிச்சுக்கலான்னு இருக்கேன். இன்னைக்கு நைட் 12 o'clock உங்க எல்லாரையும் வந்து மீட் பண்ணுவேன். அண்ட் தென் டாடா ஃப்ரம் அச்சு.